மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். 19 ஆண்டுகளுக்கு முன்னால் இடம்பெற்ற கொலையின் சூத்திரதாரி அதிரடியாக விமான நிலையத்தில் கைது. இளம் தாதியை படுகொலை செய்த கொலையாளி போலீசில் சரணடைந்த சம்பவம். ஈரான் ஆட்சி மாற்றம் நடக்குதோ இல்லையோ, இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நடத்துவதற்கு ஊடகங்கள் பெரும் முயற்சி என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. 19 ஆண்டுகளுக்கு முன்னால அமானுஷ்ய முறையில் ஒரு படுகொலையை செய்த கொலையாளி தற்போது இத்தாலி நாட்டிற்கு தப்பிச்செல்ல எடுத்த முயற்சியின் போது விமான நிலையத்தில் வைத்து கலனி போலீசாரால் உடனடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு, பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கு. இந்த கொலை எப்படி நடந்த, எதற்காக இந்த கொலை நடந்த, இதனுடைய பின்னணி என்ன, பல்வேறு விஷயங்கள் இப்போது சம்பவத்தை நடத்தி வச்ச ஆசாமியோட வாயிலிருந்து போலீசார் எடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் எப்படி பதிவாகிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அளவுல வத்தல பிரதேசத்துல சமன் ஆராய்ச்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் கூரிய கத்தியினால் குத்தி படுகொலை செய்யப்பட்டு துண்டங்களாக வெட்டப்பட்டு அடையாளம் தெரியாத அளவுல ஒரு பயண பொதியில பொதி செய்யப்பட்டு அத்துணுகளை ஓயாவுக்கு அருகில கைவிடப்பட்ட நிலையில இந்த குறித்த நபருடைய பிரேதம் கண்டெடுக்கப்படுது. போலீசார் அங்க பிடிச்சு இங்க பிடிச்சு பல்வேறு விசாரணைகள் செய்த போதிலும் இதனுடைய சூத்திரதாரி யாரு, எதற்காக இந்த கொலை நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமலே இந்த ஒரு கேஸ் எப்படி முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்க முடியாத ஒரு குற்றம் அப்படின்ற பட்டியலில் தான் இதை சேர்த்து விட்டாங்க. சட்டத்தின்படியிலிருந்து 19 ஆண்டுகள் மாட்டிக்கொள்ளாம இருந்த குறித்த நபரை இப்போது போலீசார் இத்தாலிக்கு பயணம் மேற்கொள்கின்ற இந்த சூழல்ல விமான நிலையத்தில் வச்சு அதிரடியாக கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. இந்த விசாரணையில் தெரிய வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பும் குறித்த நபர் படுகொலை செய்யப்பட்ட நபரை படுகொலை செய்வதற்காக அவருடைய வாகனத்தில் ஒரு பொம்மை வைத்து ஒரு வெடிகுண்டை வைத்து வெடிக்க செய்ததுல மயிரில் அவர் உயிர் தப்பிய சம்பவத்தையும் நடத்தி முடிச்சதாக சொல்லி இருந்தாரு. குறித்த நபருக்கு இப்போது 63 வயது, கூட்டி கழிச்சு பார்த்தா 44 வயதுல தான் இந்த ஒரு விடயத்தை செய்து முடிச்சிருக்கிறாரு. இவர் போதைக்கு அடிமையானவர் என்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. இவருடைய மனைவி இத்தாலியில் இருப்பதாக சொல்லப்படுது. அந்த மனைவியை சந்திப்பதற்காகத்தான் பயணம் மேற்கொள்ளப்பட்ட போது இவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த கொலைக்கான காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுகொலை செய்யப்பட்டவருடைய மனைவியோடு ஒரு கள்ளக்காதல் தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுது. அதற்காகத்தான் இந்த ஒரு விடயத்தை ரிஸ்க் எடுத்து செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாடுகள்லையும் நாட்டை பிடிக்க, ஆட்சியை பிடிக்க குண்டுகள் வைக்கிற சூழ்நிலையில காதலிக்காக, கள்ளக்காதலுக்காக ஒரு குண்டு வச்ச ஆசாமியை இப்போதுதான் எமது நாட்டில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஜெயிலே சாக வேண்டியதுதான். கடைசியில் காதலியும் கிடையாது, உத்தியோகபூர்வமான மனைவியும் கிடையாது என்ற சூழல்ல தான் இவருடைய நிலைமை ஆகி போச்சு. அதே போல மற்றும் ஒரு கள்ளக்காதல் விவகாரத்தில் மற்றும் ஒரு கொலை நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாயக்க பிரதேசத்தை சேர்ந்த இளம் தாதி லூனி மதுஷிகா கணவனை பிரிந்து தனி ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கிறார். கள்ளக்காதலனான 33 வயது மதிக்கத்தக்க வினோத் பத்தும் கூரிய கத்தியினால குறித்த தாதியை படுகொலை செஞ்சுட்டு உடனடியாக யாரும் என்ன தேட தேவையில்லை அப்படின்ற மாதிரி போலீசாருக்கு இதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி அருணாயக்க போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த போது அவரை கைது செய்து இப்போது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. வாய் தர்க்கத்தில் இந்த ஒரு கொலையாக மாறி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் அவருடைய வாக்குமூலங்கள்ல வழங்கியிருக்கிறாரு. குறித்த தாதி 7 வயதுடைய பெண் குழந்தையின் தாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 33 வயதான இவரும் ஏற்கனவே திருமணம் முடித்த ஒரு நபர் அப்படின்றது மட்டுமல்லாம இவர் அரசு அதிகாரியாக செயலாற்றியவர் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இளம் தாதி அவருடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, கணவனை பிரிஞ்சாச்சு, இப்ப குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்ற ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல ஆட்சி மாற்றம் நடக்குதோ இல்லையோ, இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் முனைப்போடு செயலாற்றி வருது. இப்போது எரிபொருள் தட்டுப்பாடு அப்படின்னு ஒரு வதந்தியை முன்னிறுத்தி வரிசையில் நிற்கிற மக்கள்கிட்ட மைக்கை பிடிச்சி இது பற்றி என்ன சொல்றீங்க, அரசு எப்படி பயணிக்குது, இது என்ன கோலம் அப்படின்னு கருத்துக்களை கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பேட்டி எடுக்கிற சந்தர்ப்பத்தில் பேட்டி வழங்குறவங்க முதல்ல அந்த ஊடகங்களுக்கு தான் ஏச ஆரம்பிச்சாங்க. நீங்க படுத்துற பாடுதண்டா இது, மக்கள் அலைமோதி அவசரப்பட்டு போலினுக்கு வந்துதான் இந்த ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது, தேவையான அளவு எல்லாமே இருக்குது, நீங்க படுத்துற பாடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏச ஆரம்பிச்சாங்க. பிறகு என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி யாரையாவது பிடிச்சி உட்கார வச்சு பேட்டி எடுக்கலாமே அப்படின்னு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்ச ஒரு சம்பவம் இப்போது அம்பலத்திற்கு வந்திருக்கு. ஒரு இளம் யுவதியை பிடிச்சி இந்த போனில நிக்கிறீங்க, இதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன புலம்பி வச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கனவோடு தான்
எனது முதலாவது வாக்கை வந்து அனுகுமார திசாநாயக் அவங்களுக்கு வழங்கினேன். ஐரோப்பா வாக்குற மாதிரி சொன்னாங்க. அந்த கனவுகள் எல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. சொன்ன மாதிரி எதையும் செய்யல. இன்னைக்கு மக்களை வீதியில இறக்கி விட்டாங்க. இன்னைக்கு கனவும் போச்சு, நாட்டுடைய எதிர்காலமும் போச்சு. எனவே அவர் சொன்னதை செய்யல அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சது மட்டுமல்லாம மக்களுக்கு ஒரு அறைகூவலை விட்டிருந்தா. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் இதுக்கான ஒரு தீர்ப்பு வழங்கணும், உடனடியாக மக்கள் இதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்ன போதே கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. பல்வேறு ஊடகவியலாளர்கள் இவ யாரு என்பதை தேடி கண்டுபிடிச்சாங்க. அப்போதுதான் தெரிய வந்த ஒரு விஷயம் வந்து 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 1ஆம் தேதி கொரோனையில் இருந்து இதே ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கா. இந்த யுவதி என்ன அன்று சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டை யுத்தத்திலிருந்து காப்பாற்றிய அப்பச்சி மஹிந்த ராஜபக்ஷ அவங்களோட நாங்க நிற்கிறோம், அவங்களோட வெற்றிக்காக எப்போது நாங்க உழைப்போம், அவருடைய புதல்வன் நாமல் ராஜபக்ஷையோடு இந்த கிராமமே இருக்குது, நாங்க எப்போதும் நாமளோட அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாங்க. யுத்தத்தை வென்றவங்க இவங்க, அந்த நாட்டுக்கு தேவையான அரசர்கள், ராஜ புருஷர்கள் அப்படின்ற மாதிரி பேட்டியை கொடுத்த அந்த விஷயத்தை இப்போது சோசியல் மீடியாக்கள்ல அவுத்து விட்டாங்க. இப்போது வந்து யுவதினுடைய மானம் மரியாதை அனைத்துமே இப்போது கப்பலேறிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. ஊடகங்களையே இதை பண்றாங்க. ஒரு பிரச்சனைண்டா அதை சரியான முறையில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியவங்க, தேவையான ஒரு எரிபொருள் இருக்கு அப்படின்னு இருந்தும் தட்டுப்பாடாக காட்டி மக்கள் இப்போது அரசுக்கு எதிரான கோஷங்களோட இருக்காங்க, அதிருப்தியோட இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை எதற்காக முன்னிறுத்தணும்? செஞ்ச ஒரு விஷயம் அதுவும் அம்பலமா போச்சு, அந்த ஊடக நிறுவனங்களுக்கும் அவமானமா போச்சு, குறித்த யுவதிக்கும் வெட்கக்கேடான ஒரு விஷயமாக மாறி போச்சு. இந்த சூழ்நிலையில மொட்டு கட்சியினுடைய திஸ்ஸ குட்டியாராச்சி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தில் செயற்கை மூலம் உருவாக்கப்பட்ட இந்த எரிபொருள் தட்டுப்பாடின் காரணமா மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை அனுபவிச்சாங்க. அதுபோல மக்கள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை உருவாகட்டும் ஒரு பிரார்த்தனையை முன் வச்சிருக்கிறாரு. அரசின் மீது பரிதாபப்பட்டு பேசுறவர் கிடையாது. 29 நாமல் ராஜபக்ச ஆட்சிக்கு வருவாரு, தான் நிழல் ஜனாதிபதியாக இருக்க போற கனவுகளோடு இருக்கிறவர், ஏதோ ஒரு வகையில் ஆட்சி மாற்றம் ஒன்று வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் சூட்சமமான முறையில அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கிடையில வந்து அவசரப்பட்டு பதறிக்கொண்டு பெட்ரோல் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்ப போடி நிற்கின்ற இந்த சூழல்ல வந்து ஹப்புத்தல பிரதேசத்துல ஒரு இளைஞன் வந்து மண்டி அடிச்சு கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு வகையில் தனது பைக்குக்கு ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு அந்த செட்ல இருந்து கொஞ்சம் நகருகின்ற போதே பெட்ரோல் டேங்க் வெடிச்சு வாகனம் தீக்கிரையானதுல மயிரிடையில குறித்த இளைஞன் உயிர் தப்பிய சம்பவம் பதிவாகி இருக்கு. எனவே முண்டி அடிச்சு கொண்டு மோதிக்கொண்டு பெட்ரோல் நிறச்சி அந்த பெட்ரோல் வண்டியை வெடிச்சு சிதறி பத்தி மயிரிடையில உயிர் தப்பினார் என்ற செய்திகளை கேள்விப்படுறதுக்கு எந்த தேவைகளும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். உண்டி அடிக்க தேவையில்லை, போட்டி போட்டுக்கொண்டு பெட்ரோலை சேமிக்க வேண்டிய தேவையில்லை, அரசு சொல்லியிருக்க தேவையான எரிபொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை வச்சு அரசியல் செய்ய தேவையும் இல்லை. அதே போல பயந்து அள்ளிக்கொண்டு பூனி பூலியாக பெட்ரோலையும் மண்ணெண்ணையையும் டீசலையும் பதுக்க வேண்டிய தேவையும் இல்லை. என்னதான் இருந்தாலும் நாட்டில் அமைதியான ஒரு சூழலும் நிம்மதியான ஒரு சூழலும் உருவாகட்டும். பொய் பிரச்சாரங்களை நம்பி ஆபத்தில் விழுந்து விட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.